1999 வருஷம் திருச்சியில் பிறந்த ஒரு பையன். அந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போது மீடியாவில் ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஆசையோடு இருந்துகிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்ஜே ஆகணும் அப்படின்றதான் ஆசையாகவும் இருக்கு. ஸோ அப்படி ஒரு நாள் போய் ஆர்ஜேக்கான ஆடிஷன் அப்படின்றத அட்டன் பண்ணும்போது, தம்பி நீ ஆர்ஜே விட பிஜேக்கு ட்ரை பண்ண உங்க லுக் நல்லா இருக்கு அப்படின்னு சுற்றி இருக்கவங்க சொன்னதுனால அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பையன் இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய ப்ராமிசிங்கான ஆக்டரா மாறி இருக்கான்னு சொன்னா கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? ஸோ என்னப்பா நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெல்கம் டு 02 ஹீரோ சீரிஸ் இன்னைக்கு டே 7. ஸோ அப்படி மாறின பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம கவினன் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கவினை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டேஜ் ஷோஸ்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கணக்கானம் காலங்கள் அப்படின்ற சீரியல் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா சின்ன திரைக்குள்ள வராரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சரவணன் மீனாட்சி அவருக்கு எந்த அளவுக்கு ஹிட் கொடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. அதுக்கப்புறமா வெள்ளித்திரைக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வருஷங்கள் ஹிட்டுக்காக காத்திருந்த அவருக்கு லிஃப்ட் அப்படின்ற திரைப்படம் ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்டா அமைது. டாடா படம் அதை எங்க கொண்டு போய் நிப்பாட்டிருக்குன்னு நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ இங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். நீங்க கவினை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.